ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பால் மீதமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்க இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் சுட வச்ச பாலுங்க, நல்லா சூடாக இருக்குது. அதனால் உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். பால் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. நம்ம கரண்டி வச்சு கண்டினியூஸாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் இது நல்லா திக்காயிடும். அது வரைக்கும் இதை கண்டினியூஸாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. நான் 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. அதனால தான் அதை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் திக்காக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ திக்காக இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சைடில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்த்து உள்ளே நல்லா கிண்டி விடுங்க. அடுத்ததான் நான் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க, ஒரு வாசனைக்காக. இது இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் கைவிடாமல் தான் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கேன். பால் அடிப்பிடிச்சிடக்கூடாதுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்தளவு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்க நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவிட்டு வச்சுருக்கேன். அடுத்தா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை இதில் சேர்த்துடலாம். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் கிடைக்குங்க. நீங்கள் வீட்டில் இருக்க நார்மலான டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரே டிஃபன் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சரியாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கப்லேயுமே சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். சேர்த்துட்டு மேலே அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு லெவல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போ நான் 2 கப்லேயும் சேர்த்துட்டேன். இது ரெடியாக இருக்குது. அடுத்தது இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். சரியாக 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே கவுத்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் ரொம்ப சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கிறேன். அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ஜெல்லி மிட்டாய் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம பாலில் செய்கிறதால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதையும் சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே கவுத்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். நீங்கள் சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட வைக்கலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி புரட்டி எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை. பாருங்கள், எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி புரட்டி எடுத்துடுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இது மேலே சும்மா ஒரு செர்ரி வச்சுக்கிறேன் நான். இது சும்மா தான் வைக்கிறேன். நீங்கள் இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 லிட்டர் பாலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.